கருமுட்டை வளர்ச்சிக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு மட்டுமே சாப்பிட்டா போதாதுங்க. அது கூட இந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கான கருமுட்டை வளர்ச்சிக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் வீட்டில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டுமே போதுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற காம்போ ஏன் யூஸ்ஃபுல், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்லது, எல்லாத்தையுமே சிம்பிள் அண்டு க்ளீனாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு வைல்ட் சேனல் கைஸ். பெண்களுக்கான ஹெல்த்து, ஹார்மோன் பேலன்ஸு, ப்ரெக்னன்சி பிளானிங் இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபுட் ரொம்பவே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கருமுட்டை குவாலிட்டி மற்றும் க்ரோத் நல்லா இருக்கணும்னா பாடிக்கு சரியான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கணும். இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேக் டிப்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு இந்த ஒரு விஷயமானது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஃபுட் காம்போவாக கண்டிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் கருமுட்டை வளர்ச்சி தான் உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு டிலேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் கூட இந்த ஒரு காம்போவை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு ரிசல்ட் ஆனது ட்ரிபிள் மடங்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. முளைக்கட்டிய பச்சை பயிறு ஃபஸ்ட்டு ஏன் நல்லதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. முளைக்கட்டிய பச்சை பயிரில் வந்து என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபோலேட் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் பி குரூப் சார்ந்த எல்லா நியூட்ரிஷனும் வந்து இருந்துகிட்ருக்குங்க. இதெல்லாம் நிறையவே இருக்குது. பர்டிகுலராக ஃபோலேட் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷனுங்க. மேலும் ஸ்ப்ரோட்ஸ் பொதுவாகவே நம்ம சாப்பிட்றது, இந்த முளைக்கட்டிய வகைகள் எல்லாமே சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். அது மட்டும் இல்லை பாடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பும் ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப எனர்ஜியாகவும் வந்து இருக்குங்க. அது கூட நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டிய பொருள் என்னென்னா, ஆனால் இது கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். அது கண்டிப்பாக எல்லா பெண்களுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது 2 காம்போவுமே சூப்பராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அந்த பொருள் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, வெறும் பாதாம் தாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல்மண்ட் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா பாதாமில் விட்டமின் இ ஹெல்த்தி அதாவது நல்ல கொழுப்பு வந்து அதில் வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு சார்ந்த அனைத்து விதத்துக்கும் எல்லா விதமான கருப்பை சார்ந்த பிரச்சனைக்குமே வந்து பாதாம் ஒரு ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுங்க. அதில் நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த காம்போ அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிறு ப்ளஸ் வந்து பாதாம், இது ரெண்டுமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சீக்கிரத்திலே ரிசல்ட் தரக்கூடியது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து எல்லாமே சீக்கிரம் எல்லாமே நடக்கணும்னு தான் வந்து எதிர்பார்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு வந்து முளைக்கட்டிய பச்சை பயிரும் பாதாமும் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே கருமுட்டையானது அந்த வளர்ச்சியானது வந்து இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு அப்புறம்லாம் இதை ரெகுலராகவே டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த நியூட்ரிஷன் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து முளைக்கட்டிய பச்சை பயிரும் பாதாமும் வந்து இந்த 2 நியூட்ரிஷனுமே அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஹார்மோன் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். அதே நேரம் உங்களுடைய எக் குவாலிட்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த 2 காம்போவும் சூப்பராக உங்களுக்கு வந்து கிளிக் ஆகுங்க. ஆனால் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இது எப்படி சாப்பிட்றீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சரியான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி சாப்பிடணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சாப்பிடணுன்னா இது உங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா மெத்தடாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு வந்து முளைக்கட்டிய பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. முளைக்கட்டிய பச்சை பயிறு உங்களுக்கே தெரியும், நீங்கள் கடைங்களே விற்குது, நீங்களே கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, பச்சை பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஈரத்துணியில் கட்டி வச்சாலே அது வந்து முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நிறைய அதுக்கு பாட்டில்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு, நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சமாக வந்து முளைக்கட்டிய பச்சை பயிரை வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட என்ன பண்ணுங்கள், ஊற வச்ச பாதாம், ஒருவேளை நீங்கள் நைட் ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஊற வச்ச பாதாமை வந்து ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரின்ற குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கோங்க. அதனுடைய தோல் உரிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், அதையும் வந்து அந்த பச்சை பயிறு கூட ஆட் பண்ணிவிட்டுங்க, சேர்த்துக்குங்க. இது கூட நீங்கள் வந்து இன்னொன்று சின்னது, இது அடிஷ்னல் தான், மற்றபடி இது 2 தான் முக்கியமானது.
இதை வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடியது. கொஞ்சமாக வந்து எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சமாக லைட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் காலையில் நேரத்தில்ன்ற மாதிரி நீங்கள் டெய்லி மார்னிங் இந்த ஒரு ஃபுட்டை, இந்த ஒரு காம்போவை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இந்த காம்போவை நீங்கள் காலை நேரத்தில் எம்டி ஸ்டமக்கில் வேறு எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காததுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வேறு எந்த ஃபுட்டுமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறேங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. காலையில் எம்டி ஸ்டமக்கில் நிச்சயமாக இந்த ஒரு காம்போவை வந்து எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய பச்சை பயிரும் அது கூட பாதாமும் அடிஷ்னலாக வேணால் எலுமிச்சை சாறு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சோ இல்லை ஒரு 1/2 ஹவர் கழிச்சோ உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு எதுனாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் காஃபி டீயாக இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்றவங்களாக கூட இருந்தீங்கன்னா கூட நிச்சயமாக காஃபி டீக்கு முன்னாடி இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உணவு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் மட்டும் இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரும் பாதாமும் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்களேன். அதுவும் குறிப்பாக இப்போ உங்களுடைய பீரியட் வந்து உங்களுடைய ஓவலேஷனுக்கு நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய பீரியட் வந்து டே 5லேருந்தே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. டே 5லேருந்தே ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற கணக்குப்படியும் எடுத்துக்கோங்க. இல்லை தினமும் கூட எடுத்துக்கோங்க. இன்னும் கூட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியான விதத்தில் உங்களுடைய உடம்புல வந்து சரி அடாப்ட் ஆகும். டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாகவே வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம அதை எந்த டியூரேஷனில் எடுத்துக்கிறேன்றது தான் நம்மளுக்கான ஒரு ரிசல்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ நிச்சயமாக இது ரெண்டுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் கிளியராக நீங்கள் எப்போவுமே வந்து புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுட் மேஜிக் மெடிசன்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மெடிசன் கிடையாது. ஒரே நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ரெகுலராக ஹெல்த்தியாக உங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது கூட இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டால் உங்களுடைய உடம்பு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். உங்களுடைய உடம்புக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சரியாக இருந்ததுன்னா அப்புறம் என்னங்க, உங்களுடைய பேபி நிச்சயமாக உங்ககிட்ட வந்து சேருங்க. இதோடு சேர்த்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஃபியூ ஹேபிட்ஸையும் நீங்கள் வந்து மாற்றிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸு தான். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு முக்கியமாக காம்போ எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஒரு சின்ன கரெக்ஷனையும் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிங்களேன். உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். என்னென்னா சரியான டைமுக்கு தூங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்க முடியுமோ பர்டிகுலராக இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி வந்து லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய வாட்டர் வந்து குடிங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைட் சின்ன சின்ன எக்ஸசைஸ் என்னென்ன பண்ண முடியுமோ, வாக்கிங் என்ன பண்ண முடியுமோ அதையும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசிக் ஹேபிட்ஸ் எல்லாமே ஹார்மோன் பேலன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு இந்த பேசிக் சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே இது 2 விஷயங்களே வந்து அல்டிமேட் காம்போ. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக குழந்தையானது வந்து கிடைக்கும். கருமுட்டை வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். பெண்களோட ஹெல்த்து நல்லா இருந்தால் ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு என்னென்னா அன்னெசரி ஃபேக் டிப்ஸ் நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸில் வந்து இருந்துகிட்ருக்கும். அதை வந்து எது நல்லது கெட்டதுன்ற பார்த்து அதை நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் ஹெல்த்தி ஃபுட்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் ஜென்யூன் பெண்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. யாரெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்களோ நிச்சயமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.